கவிதாசனின் வெற்றிக்களம் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கவிதாசன் எங்கள் கல்லூரி முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். நேரம் கருதி அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 3 நிமிடங்களில் 3 கருத்துக்களை இந்த அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஒரு திரைப்பட பாடல் இருக்கின்றது. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பிறர் நலன் நினைந்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்நிலை உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. நான் மனிதன் சொல்கிறேன், மனிதம். ஏன்னா தெய்வம்னா சார் ஏற்றுக்க மாட்டார். அத்தகைய சிறப்பு குணம் கொண்டவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் பேர் கவிதாசன். அதை நான் எப்படி பொருள் எடுத்துக்கிறேன்னா, கவிகளுக்கெல்லாம் தாசன் கவிதாசன். அவருக்கு இந்த அரங்கத்தின் சார்பாக நான் ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் நினைக்கிறேன். அந்த கவிதாசனை இப்படி மாற்றி பாருங்கள், மணிதாசன். மனிதர்களுக்கெல்லாம் அவர் மாமனிதர். நல்லா கைத்தட்டலாம். அப்புறம் சாரை பற்றி சிறப்பு என்ன சொல்லணும்னா, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் கல்லூரி தலைவர் அவர்கள் எனக்கு சாரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அன்று முதல் இன்று வரை எங்கள் உள்ளார்ந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் தினந்தோறும் அவருடைய ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். அதை பார்க்கிற நமக்கு நம்மளை அறியாமலே ஒரு உற்சாகம் ஏற்படும். நம்மளும் இப்படி இருக்கணும் என்ற எண்ணம் ஏற்படும். அதாவது எம்எஸ்டபிள்யூ படித்ததுனாலே ஒன்றுமே தெரியல, தனி மனித உணர்வை மதிக்கின்ற பண்பாளர். ஒரு முறை அறிமுகம் நல்லா கைத்தட்டலாம், அவர் கூட தட்டிருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அது குறைஞ்சு போச்சு. ஒரு முறை அவருக்கு நாம் அறிமுகமாகிவிட்டால் நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றாலும் அவராக வந்து நம்மளை பேசுவார். இதுதான் மனித உறவு. இந்த மனித உறவு இருந்தால் இன்றைக்கி எடுக்கிற ஒரு அவலநிலை தேவையில்லை. இன்றைக்கி கேஸ் ப்ராப்ளம், எவ்வளோ ப்ராப்ளங்கள். ஸோ அந்த மனித உறவை சரியாக பலப்படுத்துகின்றவர் அவர்கள். சார், உங்களுக்கு ஒரு செய்தி சார். சார்கிட்ட ஒரு நாள் ஃபோனில் பேசினேன். எனக்கு உங்கள் நூல் ஒரு 10 நூல் அனுப்பிச்சி வைங்கன்னு. அடுத்த நாளே வந்துருச்சு. அதில் வெற்றி சிந்தனைகள் 100 அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் எங்கள் கல்லூரியில் ஒளிபரப்படுகின்ற நாளும் ஒரு நற்செய்தியில் தினந்தோறும் அதை வாசிக்கின்றார்கள். அதை வாசிக்கிற பொண்ணு காயத்ரி இருக்கீங்களா சார்? இந்த கேர்ள் தான் உங்கள் கவிதை டெய்லி வாசிக்கிறாங்க. இது 5000 மாணவர் கேட்பாங்க. காலம்பர வகுப்பு துவக்கத்திற்கு முன்பாக ஐயா பேரை சொல்லி அந்த கவிதையை டெய்லி வாசிக்கிறாங்க. ஏனென்றால் இதில் போட்டிருக்கிறாரு, என்ன போட்டிருக்கிறாருன்னா, லட்சியவாதிகளை உருவாக்குவது என் லட்சியம். அவர் லட்சியம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறையா பேச ஆசைதான், ஆனால் நேரம் கருதி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நீங்கள் சாரை பார்த்துருப்பீங்க. யாரை பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுவார். இப்போ எனக்கு பொன்னாடி பொருத்தினார், நூல் கொடுத்தார். நான் அவர்கிட்ட பிளஸிங் வாங்கி நினச்சேன். அவர் அதுக்கு முன்னே அந்த பேப்பர் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டேங்கிறார். இதெல்லாம் பெரிய மாமனிதன் இல்லையா? பெரிய மனசு வரணும். ஸோ இந்த நிகழ்வின் வெற்றி என்னவென்றால், இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவரை போல் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இன்னொன்று சொல்லலாம், அவருக்கு கவிதாசன் மட்டுமல்ல, கவி வள்ளல். எந்த பொருள் இருக்கின்றதோ அந்த பொருளை அப்படியே பிறர் கொடுத்து உற்சாகப்படுத்துகின்ற உத்தமர் என்று குறிப்பிட்டு உங்கள் அனைவர் சார்பாக, என் சார்பாக அவரை நெஞ்சார வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.